சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? சட்டவிரோத தங்க இறக்குமதி, வங்கி மோசடி, ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு, வெளிநாடுகளில் சட்டவிரோத முதலீடு என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ள நிறுவனம் சுரானா. அட பாவி, உலகமே நாறுதேடா. 8000 கோடி ரூபாய் நிதி மோசடி வழக்கில் நிறுவனத்தின் தலைமை செயல் இயக்குனரும் பாஜக மாநில நிர்வாகியுமான ராகுல் தினேஷ் சுரானா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அந்த நிறுவனத்தில் நடைபெற்ற சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களும் 400 கிலோ தங்க கட்டிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. லாக்கரில் கைப்பற்றப்பட்ட தங்கத்தில் 104 கிலோ தங்க கட்டிகள் மாயமான விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. வங்கிகளில் போலியான ஆவணங்களை கொடுத்து சுமார் 1495 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அவனே தாண்டி இவன். என்ன, அவனோட சுவாச காத்து கூட நம்ம மேல விழப்படாது. ஆத்துக்கு போய் தலை முழுகலாம். வாங்கோ பாவி சண்டாளா. வெளிநாடுகளில் சட்டவிரோத முதலீடு செய்திருப்பதும் பல்வேறு இடங்களில் சொத்துக்களை வாங்கி குவித்திருப்பதும் தெரிய வந்தது. கூடாதே, சிவன் ஏத்துக்க மாட்டானே. ராகுல் தினேஷ் சுரானா குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருப்பதுடன் தமிழ்நாடு பாஜக யுவ மோர்ச்சாவின் மாநில செயலாளராகவும் உள்ளார். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. ஒரு தற்கூரி, அவருக்கு முதலமைச்சராக தகுதி இல்லைன்னு ஏற்கனவே நீங்க விமர்சனம் பண்ணிருக்கீங்க. இப்ப அவருக்கு ஆதரவு சொல்றீங்க. அப்ப தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் அரசியல் இதெல்லாம் இருக்கிறதா? அது வேற வாயி, இது நார வாயி. நான் இந்த கட்சியினுடைய தொண்டங்கண்ணா, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். தலைவர் அப்புறம் ஒரு தொண்டனாக இருக்கும் பொழுது ஒரு கட்சி முடிவெடுத்திருக்கிறாங்க, தலைவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க, அதை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அதனாலதான் கடமை என்கின்ற வார்த்தையை பயன். என் கடமை. அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. கட்சி சொல்லிட்டாங்க, மோடி ஐயா சொல்லிட்டாங்க, என்னுடைய கடமை. இதுல தொண்டர்கள் நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா ஒரு கட்சி கட்டுக்கோப்பா இருக்காதுங்க. அதனால அந்த பிரச்சனை முடிஞ்சது. எங்களுடைய கடமை, தலைவர்கள் சொல்லிட்டாங்க, செய்ய வேண்டியது அண்ணாமலை என்கின்ற அந்த தொண்டனுடைய பொறுப்பு. நான் சாகணும்னு நினைக்கிறப்பலாம் என் மச்சான தான் நினைச்சு பாப்பேன். இந்த நாயே உயிரோடு இருக்கிறப்போ எனக்கு என்ன கேடு? நான் சந்தோஷமா ஹாப்பியா இருப்பேன். அதனால அரசியல் எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் மேலே எனக்கு அன்பு இருக்குங்கன்னா, பண்பு இருக்கு, பாசம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், எனக்கு தனிப்பட்ட முறையில கோபம் இருக்கு, ஆற்றாமை இருக்கு, வேற இடத்துல இருக்கு, திமுக இருக்குன்னா கூட ஒரு திமுக அமைச்சரை பார்த்தாலும் கூட மரியாதை கொடுக்கக்கூடியவன் நான். அது வேற, இது வேறங்கண்ணா. அதனால என்னை பொறுத்தவரை அண்ணாமலை என்கின்ற தொண்டன் கட்சி சொன்னதை கேட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்டே கத்துக்கிடணும். நாம இவ்வளவு புகழ் பாடுதோம், முகத்துல ஒரு துளி சலனம் கூட இல்லாம இந்த காரியத்தை தாஞ்சைகளை எவனோ ஒருத்தம் பண்ண மாதிரி நிக்காம இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும். இந்த அடக்கம் எங்கேயோ கொண்டு போய் விட்டுருல. அடுத்த 8 மாத காலம் கடுமையாக உழைத்து என்னப்பா சொல்ற? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி, இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு. என்னப்பா சொல்ற? பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா? கூவத்தூர் நடந்தது அலங்கோலம். ஒரு புரட்சி தலைவி நடத்திய ஒரு கட்சி, தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி. கூவத்தூர் நீங்க என்ன அநியாயம் பண்ணி? டேய், எவ்வளவு நாளாடா தாச? இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்துல கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தேன். போடா, பேசும்போது அதை நாம படுத்துறது. ஹையஸ்ட் பிட்டராக எடப்பாடி பழனிசாமி, மீடியம் பிட்டராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர், லோவஸ்ட் பிட்டராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர். என்ன பிட்டிங்? எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பிட்டிங் முறை. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மான மிக்க ஒரு விவசாயியுடைய மகனை பச்சையின்களை 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. கோபப்படாதீங்க சார்,
என்கிட்ட எல்லாம் கோபப்படுறாங்க 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு டீசென்ட். இது அகந்தை 2026 புரட்சி தலைவர் நடத்தி இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைவர் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். ஐயோ கேவலம் இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிக்கிறதுயா. 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் சொல்லுது. வந்துட்டாயா வந்துட்டாயா. திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை. உங்களுக்கு ஏதாச்சும் பதவி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நல்லா இருக்கேன், ஆடு மாட்டோடு இருக்கேன், விவசாயம் பார்க்கறேன், இந்த மாதிரி நேரம் கிடைச்சா கோயிலுக்கு வர்றேன், ரமணாசனத்துக்கு தியானம் பண்ண வர்றேன். நல்லா இருக்கேன், ஆடு மாட்டோடு இருக்கேன், விவசாயம் பார்க்கறேன், இந்த மாதிரி நேரம் கிடைச்சா கோயிலுக்கு வர்றேன், ரமணாசனத்துக்கு தியானம் பண்ண வர்றேன். இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு. கட்சி சொல்ற பணி அங்கங்க செய்யறேன். புத்தகம் படிப்பதற்கு நிறைய நேரம் கிடைக்குது. உனக்கு என்ன வேணு கீழே உட்கார்ந்து கலாணி பழ பூரா கரெக்ட் பண்ணிக்கிட்டு சொகுச்சா ஜொலிக்கிற. எங்க பொழப்பு ரொம்ப டேஞ்சர் பொழப்பியா. குழந்தைகளோடு நேரம் செலவிடுவதற்கு தந்தையாக மகனாக ரொம்ப நாள் கழிச்சு எங்க அப்பா அம்மாவோட உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிட முடியும். இது எனக்கு சிறப்பா தோணுதுங்கன்னா இதுலயே பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கின்றேன். அதே நேரத்தில் தேவையில்லாத வேற வேலையில் நான் மாட்டல. என்னோட பணியை சந்தோஷமா செய்யறேன். இது எனக்கு சிறப்பா தோணுதுங்கன்னா இதுலயே பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல. அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா. கார்ல ஏத்து நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. அவரை பார்த்தாலே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. தமிழகத்துல எதிர்க்கட்சி நண்பர்கள் இதை எதிர்ப்பதற்காக நம்மை அவமானப்படுத்துவதற்காக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. விநாயகர் இந்த கடவுளா? விநாயகர் தமிழ் கடவுளா? விநாயகர் இந்தியாவுடைய எந்த பகுதியிலிருந்து வந்தாங்க? ரிக்கு வேதத்துல யஜுர் வேதத்துல தான் விநாயகரை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். எங்கன்னா இவனுக்கு என் மேல உள்ள பொல்லாத அக்கறை வந்துச்சோ. தமிழ் இலக்கியத்துல விநாயகர் ரொம்ப லேட்டா வந்தாங்க, ரொம்ப காலம் தாமதம் கடந்துதான் வந்தாங்க. 3 நாள் நல்லா சாப்பிட வச்சு அழகழகா பாட்டெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி பூஜையெல்லாம் வைப்பானுங்க. இவனுக்கு பிறகு எல்லாம் முக்கியம் இல்ல, லீவ் விடுறாங்கல்ல அன்னைக்கு அதுதான் முக்கியம். ஆனா என்ன, நான் நல்லா சாப்பிடுவேன். அதனால் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எதற்காக இந்தியாவுடைய இன்னொரு புறத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை கொண்டாடுகின்றீர்கள்? மனசாட்சி தொட்டு சொல்லி இதெல்லாம் தூக்கி போட்டதுனால எனக்கு சளியை பிடிச்சிருச்சு. அதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். இயலிசை நாடகம் இது மூன்றையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விநாயகருடைய அருள் நமக்கு வேண்டும் என்று கேட்கின்றோம். இது தமிழ் மரபுல தமிழர்களோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு பண்டிகை. இன்னும் பைக்ல கூட்டு போயேன், என்னால கூட்டு போக மாட்டீங்க. பொம்பளை புள்ள என்ன பல்ல இழிச்சுன்னு ஓயிட்டுருவீங்க. எல்லா கடவுளையும் விட விநாயகருக்கு பாருங்க பிடித்தமான பொருளே 4 தான். 4 எளிதாக எல்லா குடும்பத்திலும் கிடைக்கக்கூடிய பொருள். என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும். பால், தேன், வெள்ளப்பாகு, பருப்பு 4 தான். எந்த குடும்பத்துல யார் வேண்டுமானாலும் இந்த 4 எடுத்து விநாயகர் கொடுக்கலாம். போதும்பா முடியல. வேற எதுவும் ஆடம்பரமாக விநாயகருக்கு தேவையே கிடையாது. ஒரு களிமண்ணில் விநாயகரை உருவாக்கலாம். மஞ்சள் தூளுல தண்ணியை கலர்ந்து அதிலிருந்து விநாயகரை உருவாக்கலாம். மிக எளிமையாக உருவாக்கக்கூடிய ஒரு கடவுள். இந்த கடவுளை நாம் போற்றி பேணி பாதுகாக்கும் பொழுது நமக்கு தேவையான 3 கலைகளையும் கூட சங்கத்தமிழையும் கூட நமக்கு இவர் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை. அழகா தூக்கிட்டு போய் வைப்பாங்க. ஆனா 3 நாள் கழிச்சு தூக்கி எதையோ விட்டுடுற மாதிரி விட்டுடுறாங்க தண்ணி விடாத. அது என்னன்னா அங்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும். அதனால இந்த விநாயகர் சதுர்த்தியில கடந்த 3 நாட்களாக பக்தியோடு உருக்கத்தோடு விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து அந்த விநாயகர் பெருமானை இன்று ஏக்கத்தோடு ஒரு சின்ன மனவேதனையோடு நம்மிடமிருந்து விநாயகர் பிரிந்து செல்கின்றார் என்கின்ற ஒரு நினைப்போடு யாரெல்லாம் எடுத்து செல்கின்றீர்களோ பட்ட பாடு இருக்கே. ஐயோ ஐயோ. நிச்சயமாக இந்த விநாயகர் பெருமான் உங்களுக்கு எல்லா வல்ல செல்வத்தையும் அன்பையும் அற்புதமான கலைகளையும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல படிப்பையும் இயலிசை நாடகத்தையும் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்து
நம்முடைய தமிழ் சமுதாயம் வாழ்வாங்கு இன்னும் வாழ்ந்து மிகச் சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்வதற்கு விநாயக பெருமான் என்றும் நமக்கு துணை இருக்கட்டும். நான் கட்டாயம் பண்ணி தரேன் தம்பி, கட்டாயம் பண்ணி தரேன். பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். பல மதுபான ஆலைகள்ல போய் சோதனை நடத்துறாங்க. அங்கே எல்லாம் நிறைய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக பத்திரிகையில செய்தி வந்திருக்குது. பேட்டி கீட்டிங் கொடுத்துக்கிட்டு இன்றைக்கு குயோமையன் கத்துறீங்க. வழக்கு பதிவு செய்யணும். அப்படியே வழக்கு பதிவு செஞ்சா தப்பு இருந்தா தானே பதிவு செய்ய முடியும். தப்பு இல்லைன்னா எப்படி பதிவு செய்ய முடியும்? அப்படி பதிவு செஞ்சா நீதிமன்றத்துக்கு போங்க, நிரபராதி வெளியில் வாங்க. எங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ என்ன எடப்பாடி, அமித் பாபா சொன்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? முடியாதா? எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதா? கடைசியில என்னையும் தமிழ்நாட்டுக்கு வர வச்சிட்டீங்களேடா. விடுங்க அமித் பாபா, இவனை நான் எப்படி டீல் பண்றேன் பாருங்க. என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே. பழனிசாமி மேல கொடநாடு வழக்கு இருக்கு. அது இல்லாம இவனோட பையன் மிதுன் மேல கூட நிறைய வழக்கு இருக்கு. என்ன எடப்பாடி, நான் சொல்றது சரிதானே? இப்ப ஒத்துப்பீங்கல்ல? கேட்டியா? என்னப்பா என்னங்க மோடி, அக்ரிமெண்ட் முடிஞ்சிட்டு. அப்ப எமக நம்ம முன்னாடி உறுதிமொழி எடுத்துடலாமா? இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கலட்டிடுவான் போல் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் 2026 தேர்தலில் பாஜகவிற்கு அடிமையாக இருப்பேன். அதுவரை பாஜகவை எதிர்த்தோ விமர்சனம் செய்தோ எந்த வேலையும் செய்ய மாட்டேன். கொடநாடு வழக்கில் இருந்து தப்பிக்கவும் மகன் மற்றும் சம்பந்திகளை காப்பாற்றவும் பாஜகவிற்கு உண்மையான அடிமையாக இருப்பேன். வெரி குட், வெரி குட். வாங்கின காசிற்கு விசுவாசமாகவும் இருப்பேன். நான் ஒரு எச்சக்கலை என்பதை யாரிடமும் காட்டிக்கொள்ள மாட்டேன் எனவும் இதன் மூலம் நான் உறுதி கூறுகிறேன். முழு மனதோடும் மகிழ்ச்சியோடும் எனக்கு கொடுத்த வேலையை திறம்பட செய்வேன் என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். இது வரைக்கும் நீங்க அடிமை பழனிசாமி, இனிமே நீங்க வீரசங்கி பழனிசாமி. ஓகே, அமித் மாமா, எதுக்கும் ஒரு போட்டோ எடுங்க, எவிடன்ஸ் இருக்கட்டும். சரி. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் நடைபெற்ற அதிமுக பிரச்சாரத்திற்காக தொண்டர்கள் அழைத்து வந்த சரக்கு வாகனங்களை அதிமுகவினர் ஆங்காங்கே நிறுத்தி ஆட்களை இறக்கியதால் போலீசாருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस, சொன்னா புரிஞ்சுங்க. இபிஎஸ் பிரச்சாரம் செய்ய வரும்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் மாற்று வழியில் செல்ல போலீசார் அறிவுறுத்தியும் அதிமுகவினர் கேட்கவில்லை என்று தெரிகிறது. அம்மா, நீங்க இப்படி பண்றீங்களம்மா? பாவிகளா, இது வரைக்கும் முள்ள மாதிரியா பாத்திருக்கேன், முடிச்சிருக்க பாத்திருக்கேன். இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.